வணக்கம். தமிழ் திரையுலகில் ஒரு முடிசூடா மன்னனாக, ஒரு சரித்திர நாயகராக, ஒரு சாதனை நாயகராக, ஒரு சகாப்தமாக உணர்ந்து இன்றளவிலும் மக்களுடைய உள்ளங்களில் ஒரு பசுமையான நினைவுகளாக நீக்கமர நிறைந்து உளிர்ந்து வாழ்ந்து வரும் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது இரட்டை வேட காட்சிகள் அமைந்த திரைப்படங்கள் என்பது அன்றும் இன்றும் என்றென்றும் மக்களால் மறக்க இயலாத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த திரைப்படங்களாக அமையப்பெற்றவைகள் என்றால் நிச்சயம் அது மிகையாகாது. அன்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, என்றென்றைக்கும் மக்கள் திலகத்தின் இரட்டை வேட காட்சிகள் அமைந்த திரைப்படங்கள் என்பது மக்களுடைய உள்ளங்களில் ஒரு தனித்துவமும் மகத்துவமும் பெற்றுள்ள ஒன்று என்றே சொல்ல வேண்டும். அப்படியான அந்த சிறப்பு வாய்ந்த இரட்டை வேட காட்சிகள் அமைந்த மக்கள் திலகத்தின் திரைப்படங்களில் அவருக்கான மற்றொரு வேடத்தில் தோன்றி நடித்த மாபெரும் பாக்கியத்திற்கு உள்ளானவர் தான் மறைந்த ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். ஆம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரையில் இருவராக ஒரே சமயத்தில் தோன்றும் காட்சிகளில் மக்கள் திலகத்தின் எதிர்புறம் தோன்றும் அவரது மற்றொரு வேடத்தில் தோன்றி நடித்த சிறப்பிற்கும் பெருமைக்கும் பாக்கியத்திற்கும் இலக்கானவர் தான் ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது எல்லா திரைப்படங்களிலும் அவருக்கான மற்றொரு வேடத்தில் டூப் நடிகராக ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றி நடித்திருந்த போதிலும் அவைகளில் சுமார் 9 திரைப்படங்கள் முக்கிய திரைப்படங்கள் என்றே சொல்ல வேண்டும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது இரட்டை வேட காட்சிகள் அமைந்த இந்த 9 திரைப்படங்களிலும் மக்கள் திலகம் இருவராக ஒரே சமயத்தில் திரையில் தோன்றும் காட்சிகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது எதிர்புறம் தோன்றும் அவரது மற்றொரு வேடத்திற்கு மாற்று நடிகராக, அதாவது டூப் நடிகராக நடித்து வந்துள்ளவர் ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். அந்த சிறப்பிற்குரிய 9 திரைப்படங்கள் வரிசையில் முதல் திரைப்படம் நாடோடி மன்னன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது சொந்த தயாரிப்பில் 1958ஆம் ஆண்டு உருவான இந்த திரைப்படத்தில் மன்னனாகவும் நாடோடியாகவும் இருவேறு கதாபாத்திரங்களில் தோன்றி நிலைத்திருந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் மாபெரும் வெற்றி பெற்ற இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகத்தின் இரட்டை வேட காட்சிகளில் அவருக்கான மற்றொரு வேடத்தில் மாற்று நடிகராக தோன்றி நடித்திருந்தார் ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். ஆம், இந்த திரைப்படத்தில் மன்னன் வேடத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரையில் தோன்றும் பொழுது அவருக்கான மற்றொரு நாடோடி வேடத்தில் ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றி நடித்துள்ளதும், அதுபோல நாடோடி வேடத்தில் மக்கள் திலகம் தோன்றும் பொழுது அவருக்கான மற்றொரு மன்னன் வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் நடித்துள்ளதுமாக படத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருவராக ஒரே சமயத்தில் தோன்றும் காட்சிகளில் மக்கள் திலகத்தின் எதிர்ப்புறம் தோன்றும் அவரது மற்றொரு வேடத்தில் வெகு சிறப்புற தோன்றி நடித்துள்ளார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். அப்படியான அந்த காட்சிகள் இப்பொழுது உங்கள் பார்வைக்கு பதிவிடப்படுகிறது. வணக்கம். ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும் செந்தமிழே வணக்கம். உனக்கு விரோதிகள் யாராவது நகரில் இருக்கிறார்களா? நகரில் இருக்க நியாயமில்லை, அரண்மனையில் தான் இருக்கிறார்கள். அரண்மனையிலா? நான் புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவன். இவனை விட்டு விடுவது ஆபத்து. நீங்கள் போயிருங்கள், நான் அழைத்தால் வந்தால் போதும். வீராங்கா, வாய்ப்படி. எதற்காக புரட்சி? யாரை எதிர்த்து புரட்சி? உங்கள் ஆட்சியை எதிர்த்து, சர்வாதிகார முறையை ஒழிப்பதற்கு. அப்படியானால் என்னை ஒழித்து விட போகிறீர்களா? எங்கள் லட்சியம் ஆளை ஒழிப்பதல்ல. நந்தா, நந்தனா, இன்றைய நண்பனுக்கு பெரிய விருந்து. சீக்கிரம். அமைச்சரே, வீராங்கா, இந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு. மன்னிக்க வேண்டும், நான் பழரசம் சாப்பிடுவது பழக்கம் இல்லை. மது என்று நினைக்கிறாயா? இது வெறும் பழச்சாறு தான். சாப்பிடு.
ரத்னா ரத்னா ரத்னாவா? யாரது? நம்ம நாட்டு இளவரசி ரத்னா. இளவரசியா? ஆம், இங்கேதான் இருக்க சொல்லிவிட்டு வந்தேன். ரத்னா ரத்னா பாருங்க. நாடோடி மன்னன் மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து மக்கள் திலகத்தின் அடுத்தடுத்த தொடர் திரைப்படங்களில் மக்கள் திலகத்திற்கான இரட்டை விட காட்சிகளில் நடிக்க ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அனுமதி அளித்திருந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அந்த வரிசையில் அடுத்த திரைப்படம் ஆசைமுகம். மோகன் புரொடக்ஷன் சார்பில் திரு PL மோகன்ராம் அவளது தயாரிப்பில் திரு P புள்ளையா அவளது இயக்கத்தில் 1965ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் வஜ்ரவேலு மனோகர் எனும் 2 வேடங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தோன்றி நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகத்தின் எதிர்புறம் தோன்றும் அவரது மற்றொரு வேடத்தில் மாற்று நடிகராக நடித்திருந்தார் ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். அதாவது திரையில் வஜ்ரவேலு வேடத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தோன்றும் பொழுது மனோகர் வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்களும், அதுபோல் மனோகர் வேடத்திற்கு மக்கள் திலகம் மாறும் பொழுது வஜ்ரவேலு வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்களும் தோன்றி நடித்திருப்பார்கள். குறிப்பாக இந்த திரைப்படத்தின் இறுதிக்கட்ட சண்டை காட்சியில் மக்கள் திலகத்தின் 2 வேடங்களுக்கு இடையே நடைபெற்ற இந்த சண்டை காட்சியில் மக்கள் திலகத்துடன் அவரது மற்றொரு வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றி நடித்துள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இப்பொழுது அதற்கான காட்சிகள். வா தாத்தா வா. பேராண்டி ஆகிய சத்தம் கேக்குதே. நீ வாசிக்கிற? ஆமா வாசிக்கிறேன். நீ தாளம் போட. ஐயா நமக்கு தாளம் போட தெரியாதாப்பா. நீ வேணா சொல்லிக் கொடு, போடுறேன். உனக்கு டைரி எழுத பழக்கம் கூட உண்டாடா? இருக்கு. உனதான் வயசாயிடுச்சு தாத்தா, போய் ஓடுறது கூடாது. எத்தனை கட்டுக்கடுத்து. ஆமா
குடிடா. அடா முட்டா பையல, நான் நல்ல தண்ணி தாண்டா கொடுப்பேன். குடி. இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேலை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்பு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. கோழிய பாரு காலையில் விழிக்கும், குருளிய பாரு சோம்பலை பழிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், காக்கைய பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். ஒண்ணுல கிழமை என்ன பாவனை பார்த்தா அவன் தாடியை பிச்சு விட்டான், பயந்து ஓடுறான். தாடியா எங்கடா ஓடுறான். அடுத்த திரைப்படம் மாட்டுக்கார வேலன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வேலன் மற்றும் ரகு என இரட்டை வேட கதாபாத்திரங்களில் தோன்றி நடித்து மகத்தான வெற்றி பெற்ற இந்த திரைப்படம் ஜெயந்தி பிலிம் சார்பில் திரு கனகசபை அவர்களது தயாரிப்பில் திரு பா நீலகண்டன் அவர்களது இயக்கத்தில் 1970ஆம் ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகத்தின் இரட்டை வேட காட்சிகளில் அவருக்கான மற்றொரு வேடத்தில் தோன்றி நடித்திருந்தார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். திரையில் வேலன் வேடத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தோன்றும்போது அவருக்கு எதிர்புறம் தோன்றும் அவருக்கான மற்றொரு ரகு வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றுவதும், அதுபோல் ரகு வேடத்தில் மக்கள் திலகம் தோன்றும் பொழுது மக்கள் திலகத்தின் மற்றொரு வேலன் வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றி நடித்துள்ளதுமாக அமையப்பெற்ற அந்த மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் குறிப்பிட்ட அதற்கான காட்சிகள் இப்பொழுது. இங்க எப்படி வந்த? அது ஏன் சாப் கேக்குறீங்க? ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கொடுத்தா கைய தொட்டு வாங்குறா, என் கைய தொட்டு வாங்குறா. உன்னை போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது, உன்னை போல. நம்ம சத்ராத பெரிய வக்கீலாச்சா, அவர்கிட்ட ஜூனியரா வேலை செய்யறதுக்காக வந்தேன். படிப்பு இல்லைனாலும் பண்பு இருக்கு, நேர்மை இருக்கு, அது போதாது. வேலை அது எவ்வளவு படிச்சிருக்கு, நான் படிச்சாதவன் சார். இது வரைக்கும் நீ தான் அவங்க கிட்ட பழகிருக்க. அவங்க என்ன எப்படி சமாளிச்ச மத்தியா? இப்படியே திறந்தோம் எல்லாம் ஓகே. ஏன்பா ஓட இல்லப்பா, இவ்வளவுதான விஷயம். ஏப்பா வேலை ஆட்டை ஓட்டிக்கிட்டு இருந்த ஆப்பரேஷன் சரின்னு சொல்லப்பா, சரின்னு சொல்லு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீ பயப்பட, நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நாங்க நீங்க ரெகுலர் விட போறியா இல்லையா? என்னது ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்க? அடுத்த திரைப்படம் நீரும் நெருப்பும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்
கரிகாலன் மற்றும் மணிவண்ணன் எனும் இரட்டை வேட கதாபாத்திரங்களில் தோன்றி நடித்துள்ள இந்த திரைப்படம் நியூ மணிஜே புரொடக்ஷன் சார்பில் திரு தின்ஷா கே டக்ரானி அவர்களது தயாரிப்பில் திரு ப நீலகண்டன் அவரது இயக்கத்தில் 1971ஆம் ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது இரட்டை வேட காட்சிகளில் அவருக்கான மற்றொரு வேடத்தில் தோன்றி சிறப்பாக நடித்திருந்தார் ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். அதாவது திரையில் கரிகாலன் வேடத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தோன்றும் பொழுது மக்கள் திலகத்தின் எதிர்புறம் தோன்றும் அவருக்கான மற்றொரு மணிவண்ணன் வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றுவதும், அதுபோல் திரையில் மணிவண்ணன் வேடத்தில் மக்கள் திலகம் தோன்றும் பொழுது மக்கள் திலகத்திற்கான மற்றொரு கரிகாலன் வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றி நடித்துள்ளார். இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகத்தின் மணிவண்ணன் மற்றும் கரிகாலன் கதாபாத்திரங்களுக்கு இடையே நடைபெறும் ஆக்ரோஷமான அந்த சண்டை காட்சியில் மக்கள் திலகத்தின் எதிர்புறம் தோன்றும் அவரது மற்றொரு வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றி நடித்துள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்படியான இந்த நீரும் நெருப்பும் படத்தில் இடம்பெற்ற அந்த குறிப்பிட்ட காட்சிகள் இப்பொழுது. இந்திய திரையுலகின் மகத்தான வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட கலை மேதை அமரர் SS வாசன் அவர்களுக்கு எங்கள் அன்பு காணிக்கை. இதுதான் நடந்தது. மன்னர் பூபதியின் மணிமுடிய மண்ணிலே சாய்த்த மாபாவி மார்த்தாண்டன் இன்னும் உயிர் கொண்டுதான் இருக்கிறார். இது சத்தியம். கண்ணியோரு தீமழியில் காளையோரு மண்மயங்கி கதை கதையாய் சொல்ல வந்தா. பத்தியா பா, நீயே பா. மணிவண்ணா, இதுதான் நீ கடமைக்காக பாடுபடுற அழகா மணிவண்ணா? கேளு, அப்படி கேளு. நான் கடமை எப்போதுமே மறந்தது இல்லையே. ஆஹா, காதல மறக்கலன்னு சொல்லு தம்பி. ஒரு பெண்ணோட விளையாடுறது நீ காட்டு ஆர்வத்தை இந்த மண்ணோட விடுதலை காட்டல, தெரியுமா? தப்பு கணக்கு தம்பி. என் தேசபக்தியை பத்தி நானே விளக்கினா அது தப்பு வச்சு ஆயிடுமோ. நிபந்தனை மணிவண்ணனுக்கு மட்டுமல்ல, கரிகாலா உனக்கும் தான். ஏன், ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக போராடும் நம் எல்லோருக்குமே பொதுவானது. யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். சத்தி செய்யுங்க. என் மேல உனக்கு கண்டு வந்துச்சு. கரிகாலம் இங்க வந்தா யாருக்குமே சொல்லக்கூடாது. மணிவண்ணா, நீ கொடுத்த வாக்குறுதிக்கு ஆள் மூத்தவனே எப்படி நடந்தா, இளையவன் ஏதாவது தவறு செஞ்சா அதை கண்டிக்க ஏதி உரிமை. இது உன் பண்புக்கே பெரிய மாசம். ஆமா, குற்றத்தை நானே ஒத்துக்கொண்ட பிறகு அடுத்த கட்டம் தண்டாதான். என்ன, நீ கிழக்கு கோட்டைக்கு போய் அதனுடைய தலைவனை கொண்டுட்டு வா. நீ, நான் மேற்கு கோட்டைக்கு போறேன். சரி. தம்பி, தம்பி, மணிவண்ணா, தெரியாம பல தவறுகளை உனக்கு நான் செஞ்சுட்டேன். இதை மன்னிச்சுட்டு நான் சொல்ல இருக்கிறேன். நீ எங்க தவறு செய்த உன்னை மன்னிக்க. என் தம்பி தவறு செய்ய மாட்டான்ப்பா. வா, டாக்டருக்கு போ. வேண்டாம் வேண்டாம், வீணா முயற்சிக்காதே. மணிவண்ணா, என்னை நீ யாராலுமே காப்பாற்ற முடியாது. யாராலையுமே காப்பாற்ற முடியாது. வேண்டாம் வேண்டாம். இல்ல கரிகாலா, நீ சாக மாட்டே. நீ சாக முடியாது. டாக்டர் உன்னை கண்டிப்பா காப்பாற்றுவேன். ஆமா, நான் சாக மாட்டேன். எப்படி சாக முடியும்? என் உயிர் தான் உன் உடல் இருக்கு. மணிவண்ணா, நீ உயிரோடு இருந்தா பிறருக்கு துணையா இருப்ப.
நான் உயிரோட இருந்தேன்னா மற்றவங்களுக்கு பாரமாத்தான் இருப்பேன். மணிவண்ணா, நம் தாயுடைய ஆசையையும் நாம் செய்த சபதத்தையும் என் கண் முன்னாலேயே நீ நிறைவேற்றி காண்பிச்சிட்டியே. இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? மணிவண்ணா, நம்ம பெற்றவங்களுடைய ஆசை உனக்கு எப்பவும் துணையா இருக்கும். தம்பி, அடுத்த படம் பட்டிக்காட்டு பொன்னையா. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முத்தையா மற்றும் பொன்னையா என இருவேறு கதாபாத்திரங்களில் தோன்றி நடித்துள்ள இந்த படம் வசந்தி பிலிம் சார்பில் திரு PS ரங்கா அவர்களது தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் 1973ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தில் மக்கள் திலகத்தின் இரட்டை வேட காட்சிகளில் அவருக்கான மற்றொரு வேடத்தில் தோன்றி நடித்திருந்தார் ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். திரையில் முத்தையா வேடத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தோன்றும் பொழுது மக்கள் திலகத்தின் எதிர்புறம் தோன்றும் அவருக்கான பொன்னையா வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றுவதும், அதுபோல் பொன்னையா வேடத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தோன்றும் பொழுது அவருக்கான எதிர்புறம் தோன்றும் முத்தையா வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்களும் தோன்றி நடித்த அந்த காட்சிகள். ஹாஸ்டலுக்கு, படிப்புக்கு, அதுக்கு இதுக்குன்னு கொடுக்கறதுக்கு இப்பவே கையேந்து கடன் கேட்க வேண்டியதா இருக்கு. இன்னும் அவன் ஆடம்பரத்துக்கெல்லாம் படம் கொடுத்தா அவன் பட்டம் வாங்குறதுக்குள்ள நான் பட்டமா பறந்து போக வேண்டியதான். போச்சேப்பா, மற்ற மாணவெல்லாம் சூட்டு கோட்டுமா பல பலன்னு வரும்போது நம்ம தம்பி முத்தையா மாத்திரம் சாதாரணமா போய் நிக்கிறது வெக்கமா இருக்காது. நம்ம தான் காரியத்துக்கு போகல, போற பிள்ளையா சந்தோஷம் போயிட்டு வரணும். சரி சரி, உன் பாடும் தம்பி பாடும். முத்தையா, என்னென்ன சீக்கிரம் பாப்பல. இந்த 200 ரூபாய் நீ கேட்ட அப்பா கொடுக்குறாரு. ஆமா, படிக்கங்க. நான் நிலத்தை அடகு வைக்கிறேன், நீ நகையை அடகு வைக்க. அதனால என்னப்பா, தம்பி மட்டும் போய் படிச்சு பட்டம் வாங்கிட்டு வரட்டும். புளிப்பர் சங்கிலி என்ன சிங்கப்பர் சங்கிலியே செஞ்சு மாட்டிக்கிறேன். ஏய் தம்பி, என் கையில கலப்ப, உன் கையில பேனா. வா சொல்றேன், 2 பேருமா சேர்ந்து இந்த உலகத்தையே ஒரு கை பாத்துருவோம். டீச்சர் பாப்பு பேச கேட்டு. அப்பா, எனக்கு 200 ரூபா போதும். இந்தாங்க தம்பி, அப்பா யாரை சொல்ல முடியும்? இப்ப அம்மா அம்மா நீ நல்லா இருக்கணும்பா. அண்ணங்காலையும் தொட்டுக்க முடியும். ஏன் கேள்வி இருக்கு? ஓஹோ, பணம் கொடுத்து வெஞ்சமா? இந்த பாரு, பெற்றவங்க பாராட்டினா மற்றவங்க பாராட்டுவாங்க. நல்லா படிச்சு நல்ல பிள்ளைன்னு தருவாங்க. சரி சரி, நேரமாச்சு, புறப்படுங்க. அண்ணே, முத்து இதுதானே நடந்தது. அதனால்தான் நான் உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்க முடியாத இக்கட்டான நிலைக்கு ஆளாயிட்டேன். தம்பி, குற்றத்தை செய்துட்டு அதுலயும் தப்பி வர பார்க்காம அதுக்கு பரிகாரம் தேடினியே, நான் ரொம்ப பாராட்டுறேன். பாவங்க, உன் மாதிரி நீண்ட காலம் தாய் பாக்கியத்தோட வாழணுங்கிறதுக்காக நம்ம அம்மா ஆசை கூறி அனுப்பி வைத்தார். இவன் மனது கருத்து கேட்டேன். உனக்கு எதுக்கு இந்த ஆபாசம்? காட்டு மிராண்டி கூட போட்டுக்கார இந்த குப்பை இந்த பிச்சைக்காரனை எடுத்து அத்தை, இந்த அவமானத்தை தாங்க முடியாது. இனி ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். தம்பி, நீ வரக்கூடாது.
உங்க தம்பிக்கு ஒண்ணும் இல்லை. குவைட் ஆல் ரைட். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போகும். தட்ஸ் ஆல் ரைட். அடுத்த திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ராமு மற்றும் ரகுமான் எனும் இருவேறு கதாபாத்திரங்களில் தோன்றி நடித்துள்ள இந்த திரைப்படம் உதயம் புரொடக்ஷன் சார்பில் திரு மணியன் மற்றும் திரு விதுவான் லக்ஷ்மணன் அவர்களது தயாரிப்பில் திரு SS பாலன் அவர்கள் எழுதி இயக்கி 1974 வெளியானது. வழக்கம்போல் இந்த திரைப்படத்திலும் மக்கள் திலகத்தின் இரட்டை வேட காட்சிகளில் அவருக்கான மற்றொரு வேடத்தில் மாற்று நடிகராக நடித்திருந்தார் KP ராமகிருஷ்ணன் அவர்கள். திரையில் ராமு வேடத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தோன்றும் பொழுது அவருக்கு எதிர்புறம் தோன்றும் அவருக்கான மற்றொரு ரகுமான் வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றுவதும், அதுபோல் ராமு வேடத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வரும்பொழுது ரகுமான் வேடத்திற்கு திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் வருவதும் என இந்த படத்தின் எல்லா இரட்டை வேட காட்சிகளிலும் மக்கள் திலகத்தின் மாற்று வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றி நடித்திருந்தார். இந்த படத்தில் மக்கள் திலகத்தின் ராமு மற்றும் ரகுமான் வேடங்களுக்கு இடையேயான ஆக்ரோஷமான அந்த சண்டை காட்சியில் மக்கள் திலகத்துடன் அவரது மற்றொரு வேடத்தில் தோன்றி நடித்திருந்தார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது அதற்கான காட்சிகள். इंस्पेक्टर साहब, ओ इंस्पेक्टर साहब, निम्बल नम्मे इंगे वरा सोन्ना इल्ले क्या समाचार? ओहो नीदा लक्ष्मणा? अरे साहब இதுவரைக்கும் நம்ம பேரை பாதியாக்கி யாரும் சொன்னான்ல, நிம்பல் சொல்றான். பரவாயில்லை. मेरा नाम उस्ताद अब्दुल रहमान. நல்லது செய்ய நாள் பார்க்கா. இந்த அப்துல் ரஹ்மான் நினைக்கிறான், செய்யறான். இந்த சூதாட்ட கிழங்க நம்ம இப்பவே மூடுறான். மாலும் சபாஷ், இப்ப நான் சம்மதிக்கிறேன். நீங்க உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் தான். ராம பையா நம்பள் உஸ்தாத், நிம்பள் உஸ்தாத் கி உஸ்தாத். अरे रामू भैया, रहमान भाई, अरे रामू भैया आओ आओ. रहमान भाई, रामू भैया निम्बल எதுக்கு கவலைப்படலாம்? ரஹ்மான் பாய், என்னுடைய ஒரு சொல்லுக்காக சொத்து சுகம் அத்தனை இழந்து இப்படி பராரியா நிக்கிறீங்களே. நை ராம் பையா, நம்ம எதை சொத்துன்னு சொல்றான் அதே நம்ம சுமைன்னு நினைக்கிறோம். ஆவ் ராம் பையா ஆவ். ரஹ்மான் பாய், நம்ம காதல் என்ன அண்ணனுக்கு தெரியாது. அதுக்காக அவர் முன்னாடி இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கணுமா? அவர் எங்க இருக்காரு? ஒருவேளை திடீர்னு வந்துட்டா? திடீர்னு ஒண்ணு வரமாட்டார். அப்படியே வந்துட்டா கூட ஒதுங்கிக்குவார், கண்டுக்க மாட்டார். நல்லவர். இன்ஸ்பெக்டர் ராமு, உங்களை கைது செய்யணும். அவன் ஒரு பழைய குற்றவாளி. அவன் திருந்தணும்னு ஒரு சின்ன உதவி செஞ்சேன். அவனுக்கு தெரிஞ்ச வழியில நந்திக்கதை தீர்த்துட்டான். நிம்பள் புண்படுறான், உடனே புண்ணை வர்றான். हमको ஒன்னும் मालूम नहीं भैया. रामू भैया, रहमान भाई எப்படி இருக்கீங்க? அல்லா தயவுமே நல்லா இருக்கான். அதோ பார் பையா, யார் வந்திருக்குன்னு. அடுத்த படம் நினைத்ததை முடிப்பவன். இந்த படத்தில்
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ரஞ்சித் மற்றும் சுந்தரம் என்கிற இருவேறு கதாபாத்திரங்களில் தோன்றி நடித்திருந்தார். ஓரியண்டல் மூவி சார்பில் சரோஜினி சந்திரகுமார் அவர்களது தயாரிப்பில் திரு பா நீலகண்டன் அவர்களது இயக்கத்தில் 1975ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்திலும் வழக்கம் போல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது இரட்டை வேட காட்சிகளில் தோன்றி நடித்திருந்தார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். ஆம், திரையில் ரஞ்சித் வேடத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தோன்றும் பொழுது அவரது எதிர்ப்புறம் தோன்றும் அவருக்கான மற்றொரு சுந்தரம் வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றுவதும், அதுபோல் சுந்தரம் வேடத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தோன்றும் பொழுது அவருக்கான மற்றொரு ரஞ்சித் வேடத்தில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் தோன்றுவதும் என மாறி மாறி மக்கள் திலகத்திற்கான காட்சிகளில் தோன்றி தனக்கான பாக்கியத்தை பெற்றிருந்தவர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். குறிப்பாக இந்த படத்தில் ரஞ்சித் மற்றும் சுந்தரம் என்கிற இரண்டு கதாபாத்திரங்களுக்கு இடையே நடைபெறும் வெகு சிறப்பான அந்த வாழ்வீச்சு சண்டை காட்சியில் மக்கள் திலகத்திற்கான இரு வேடங்களிலும் மாறி மாறி தோன்றி நடித்த சிறப்பையும் பெருமையும் பாக்கியத்தையும் பெற்றுள்ளார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் என்றால் நிச்சயம் அது மிகையாகாது. அதற்கான காட்சிகள் இங்கு. வாங்க. ஏய், நீ யாருன்னு இங்க யார்கிட்டயா சொன்னியா? ஏழை கதையில கூறு மாதிரி நான் முடிஞ்சாலும் கூறி பார்த்தேயா? ஒரு பையன் நம்ப மாட்டேங்க. நான் ஒரு நாட்டு போட்டா அப்படின்னா நடிப்பு பிரமாதம் அப்படிங்க. ஐயா ராமபத்னியா அப்படின்னாக்கா நீ தானே ரஞ்சித் குமார் அப்படிங்களா? ஆமா, யார் அந்த பையன் ரஞ்சித் குமார்? நீயே தான். என்னையா பேர மாட்டீங்க? எல்லாரும் உன்னை ரஞ்சித் குமார் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நடிச்சுது இல்ல உனக்கு தான். அதுக்காக போய் சொல்ல சொல்றீங்களா? அது நம்ம இருக்காது. ஆமா, எப்போ இங்க எல்லாமே போய் அரசனும் போய் ஆண்டியும் போய் நீ நல்லா பாரு. குட் ஈவினிங். ஹவ் டு யூ டு? ஃபைன், தேங்க் யூ. ஐயோ, யாருங்க இந்தாப்பா? மேனகா. மேனகாவா? இந்த சினிமாவில் வராங்களே அந்த மேனகாவா? போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே. எப்படியோ நீங்க குடிச்சு வச்சவங்க, எனக்கு அம்மா இல்லைங்க. உங்க தத்த புண்ணியவதிய பார்த்து கும்பிடுங்க. எங்க இருக்காங்க? தாயாசை போயிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தை திரும்பி வர்றதா லெட்டர் போட்டிருக்காங்க. என் வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்துருச்சு. அதனால எனக்கு இதய நோய். நான் குணமாகணும்னா சில நாள் ஆஸ்பத்திரி இருந்தாகும். எனக்கு நோய் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அந்த நிமிஷமே அவங்க உயிர் போயிடும். சுந்தர், யூ ஃபூல். I am honorable Ranjit. Funny fellow, huh? சுந்தர், இந்த ரஞ்சித்துக்கு முன்னால எவனுமே சிகரெட் பிடிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் சுந்தரம், நீ ரஞ்சித்தாவே மாறிட்டேன்னு நான் நம்புறதுக்காக என்னையே அடிக்கணுமா? ஓ சாரி சார். இந்த பட்டிக்காட்டானுடைய நடிப்பு எப்படி? ஓ, களிமண் எடுத்து நான் தான் பிள்ளையாராக்கினேன். இப்ப அதிகாலையும் நான் வேணுமா? ஏய், நாளைக்கு நடக்க போவது என்னுடைய பிறந்த நாள் விழாவுக்கு எனக்கு பதிலா நீ தான் போகணும். அங்க காமி உன் நடிப்பு திறமைய.
அண்டர்ஸ்டாண்ட்? அங்கதான் உனக்கு சோதனை காத்துக்கிட்டு இருக்கு. சோதனையா? இந்த ரஞ்சித்துக்கு அது கிஞ்சித்தே கிடையாது, தெரியுமா? போட்டு போங்க செய்யும். ஹலோ ஹலோ ஹலோ, அங்க என்ன நடக்குது? திடீர்னு ஏதோ பளபளன்னு கண்ணை கூசுது, ஒண்ணுமே தெரியல. ஓவர். அது ஒண்ணும் இல்ல, பெரிய வைரங்களை எல்லாம் சோதனை பண்றாங்க. சரி நீங்க எல்லாம் கீழே போங்க. ஏன் சார்? அடுத்த படம் நாளை நமது. கஜேந்திரா பிலிம் சார்பில் KSR மூர்த்தி அவர்களது தயாரிப்பில் திரு KS சேதுமாதவன் அவர்களது இயக்கத்தில் மக்கள் திலகம் MGR அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து 1975 வெளியான இந்த நாளை நமதே எனும் படத்தில் வழக்கம் போல் மக்கள் திலகம் MGR அவர்களுக்கான இரட்டை வேட காட்சிகளில் தோன்றி நடித்திருந்தார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். சங்கர் மற்றும் விஜய் என்கிற இரட்டை வேடங்களில் மக்கள் திலகம் MGR அவர்கள் தோன்றி நடித்துள்ள இந்த படத்தில் மக்கள் திலகத்திற்கான எதிர்ப்புறம் தோன்றும் அவருக்கான மற்றொரு வேடத்தில் தோன்றி நடித்துள்ளார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். அதற்கான காட்சிகள் இங்கு. இந்த நாய்க்கு உனக்கு என்ன தேவை? யார பார்த்து நாயின்னு சொன்ன? இந்த துப்பாக்கி தோட்டெல்லாம் என் அண்ணனை ஒண்ணும் பண்ணாலும் தெரியாது உனக்கு. பால் ஆட்டினா உன்ன மாத்திரம் இல்ல, உன் பாசி சேர்த்து. அதெல்லாம் உள்ள போடு, போடுற உள்ள போடுற. இப்ப சுட்டுக்கோ. வீடு என்னும் கோயிலில் வைத்த
அடுத்த இறுதி திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனது இரட்டை வேட காட்சிகளில் இறுதியாக நடித்துள்ள திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில் திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திரு டி கோவிந்தராஜ் அவர்களது தயாரிப்பில் திரு எம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதி இயக்கி 1976ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் செல்வம் மற்றும் ராஜா என்கிற 2 கதாபாத்திரங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தோன்றி நடித்திருந்தார். இந்த திரைப்படத்திலும் வழக்கம்போல் மக்கள் திலகத்திற்கான செல்வம் மற்றும் ராஜா எனும் இரட்டை வேட காட்சிகளில் மக்கள் திலகத்தின் எதிர்புறம் தோன்றும் அவருக்கான மற்றொரு வேடத்தில் தோன்றி நடித்திருந்தார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். அதற்கான காட்சிகள் ராணி, 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 அம்மா, செல்வம். ஆமா, நான் தான் டிஎஸ்பி செல்வம். ஆனா இப்போ துப்பதி இலாக்காவை வேலை செய்யறதுக்க நீங்களா என் குழந்தையை காப்பாத்துறீங்க. என்ன ராஜா இப்படி கேட்கறீங்க? அனாதையா இருந்த என்ன படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளவு நல்ல நிலைக்கு கொண்டாந்தாரு உங்க அப்பா. உங்க குடும்பத்துக்கு என் வாழ்நாள் முழுதும் உழைச்சா கூட ஈடாகாது. எப்படியோ உங்க குழந்தையை காப்பாற்ற முடிஞ்சதே நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் ராஜா. பிளீஸ் கம், வாங்க. அழாதுமா. காஞ்சா, 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 அழாது. அம்மா ஒண்ணுமில்ல, பயப்படாத. மிஸ்டர் செல்வம், நான் காஞ்சனாவை ஆஸ்பத்திரி கொண்டு போறேன். நீங்க ராணிய அதோ நான் தங்கி இருக்க மங்களாவுக்கு கொண்டு போய் அங்கே இருங்க. நான் வந்துடுறேன். ராணி வாமா, அழாது, வா. அம்மா அப்ப வருவாங்க, நான் போ. மிஸ்டர் செல்வம், கொலை நடந்த இடத்துல மிஸ்டர் ராஜா கையில துப்பாக்கியோட இருந்திருக்கிறார். அதுக்கு சாட்சியங்கள் இருக்கு. அந்த துப்பாக்கியில இவருடைய கைரேகைகளும் இருக்கு. ஆனா அந்த துப்பாக்கி இவரது இல்ல. ஆக சாட்சியங்கள்லாம் இவருக்கு பாதகமா தான் இருந்திருக்கு. See my point? கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு மிஸ்டர் ராஜா உதவி செய்ய எடுத்துட்டு போன 50,000 ரூபாய் பணம் களவாடப்பட்டதா நீங்க சொல்றீங்க. ஒரு கொள்ள கூட்டமே சதித்திட்டம் போட்டு இந்த கொலையை செஞ்சிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆகையினால உங்க 2 பேருடைய உருவ ஒற்றுமையை பயன்படுத்தியே உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம்னு நம்புறீங்க. அப்படித்தானே? எஸ் சார். உண்மை வெளிப்படுற வரைக்கும் மிஸ்டர் ராஜா வேறொரு பெயர்ல பெங்களூர் சிறையில இருக்கணும். அதே நேரத்துல குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவை போலவே இருக்கிற நீங்க ராஜாவா நடிக்க போறீங்க. இதுதானே உங்க திட்டம்? ஆமா, மிஸ்டர் ராஜாவும் அதைத்தான் விரும்புறார். ஒரு முக்கியமான விஷயம், ராஜா தான் ஜெயில இருக்காருங்கிற விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட் தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். உங்க வக்கீலுக்கு கூட தெரியக்கூடாது. அப்படியே சார். இதை எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட முடியுமோ முடிச்சிருங்க. உங்க முயற்சிக்கு கர்நாடக மாநில போலீஸ் இலாக்காவுடைய முழு ஒத்துழைப்பு உண்டு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மிஸ்டர் செல்வம், தனி மனிதன் தன் தேவைக்கு அதிகமா சொத்து சேர்க்கறதுனால்தான் பிரச்சனைகளே உருவாகுது. எங்க தேவைக்கு அதிகமான சொத்துக்களை எல்லாம் பொதுநல அமைப்புகளுக்கு நான் சொந்தமாகிட்டேன். மிஸ்டர் செல்வம், நீங்க உயிரை மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தினுடைய மானத்தை காப்பாத்திருக்கீங்க. உங்களை எப்படி பாராட்டினாலும் தரும். குற்றம் செய்யாம தடுக்கிறதும் குற்றம் செய்யறவங்களை கண்டுபிடிக்கிறதும் நிரபராதிகளை பாதுகாக்கிறதும் தான் காவல்துறையோட வேலை. இதுல எனக்கு மட்டும் என்னத்துக்காக பாராட்டு? பார்த்தீங்களா?
இதோடு மட்டுமல்லாது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது சில திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல் காட்சிகளிலும் மக்கள் திலகத்திற்கான சில காட்சிகளில் டூப் நடிகராக தோன்றி நடிக்க திரு KP ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அனுமதி அளித்திருந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இவ்வாறு மக்கள் திலகத்தின் இரட்டை வேட காட்சிகள், இரட்டை வேட சண்டை காட்சிகள், பாடல் காட்சிகள் என அனைத்திலும் அவருக்கான மற்றொரு வேடத்தில் டூப் நடிகராக நடித்த மாபெரும் பாக்கியத்தை பெற்றிருந்து மக்கள் திலகத்தின் திரையுலக வாழ்வில் இன்றென்றும் மறக்க இயலாத அளவிற்கு ஒரு முக்கிய இடத்தில் இடம்பெற்று நீடித்த நிலை பெற்றிருக்கும் ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்களை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு அன்பன்.